जनरल का टिकट नहीं एसी में आके लेट रहे हो, कमाल है। घर का राज चल रहा है, कहीं भी जाओ कुछ भी करो, जो खाली है वो கடமையை நேர்மையாகவும் அர்ப்பணிப்புடனும் செய்யும் நபர்கள் யாரை பார்த்தும் பயப்படுவதில்லை. சமூகத்தில் பெரிய ஆளாக இருந்தாலும் அவருடன் சமரசம் செய்து கொள்வதில்லை. தவறென்றால் அது தவறுதான், அதற்கான பிராயச்சித்தம் பண்ணியே ஆக வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பார்கள். அவர்களுள் ஒருவர்தான் இந்த டிடிஇ. யூனிஃபார்மில் மிடுக்காக இருந்த ஒரு போலீஸ் அதிகாரி ரயிலில் ஏசி கோச்சில் பயணம் செய்து கொண்டிருந்தார். வழக்கம் போல பயணிகளின் டிக்கெட்டுகளை பரிசோதனை செய்து கொண்டு வந்த டிடிஇ போலீஸ் அதிகாரியிடம் உங்க டிக்கெட்டை காட்டுங்க என்றார். ஆனால் அந்த போலீஸ் அதிகாரி நான் டிக்கெட்டே எடுக்கல என்றார். அடுத்த நொடி கோபமான டிடிஇ யூனிஃபார்ம்ல இருந்தா டிடிஇ டிக்கெட்டை சரிபார்க்க மாட்டார் என நினைச்சீங்களா? உங்கள்கிட்ட ஒரு ஜெனரல் டிக்கெட் கூட இல்லை, ஆனா நீங்க ஏசி கோச்சுக்கு வந்துட்டீங்க என்று கடுமையான குரலில் கேட்டார். தொடர்ந்து அவர் சீட்டு காலியா இருந்தா அது யூனிஃபார்ம் போட்டவர்களுக்கு சொந்தமா என்ன? நீங்க அதிகாரம் செலுத்த ரயில் என்ன உங்க வீடா என காட்டமாக கேள்வி எழுப்பினார். பின்னர் அந்த போலீஸ் அதிகாரியை அங்கிருந்து வெளியேறுமாறு உறுதியான குரலில் சொல்கிறார். வேறு வழி இல்லாமல் அந்த போலீஸ் அதிகாரி அவசரமாக தனது உடைமைகளை சேகரித்து கொண்டு ஏசி கோச்சில் இருந்து வெளியேறும் போது குரல் கொடுத்த டிடிஇ இங்கிருந்து புறப்பட்டு ஸ்லீப்பர் கோச்சுக்கு போயிடக்கூடாது, நீங்கள் ஜெனரல் கோச்சில் தான் காணப்பட வேண்டும் என அறிவுறுத்துகிறார். போலீஸ் அதிகாரியாக இருந்தாலும் தவறு செய்தவர் மீது உறுதியான நடவடிக்கையை மேற்கொண்ட இந்த நேர்மையான டிடிஇயை பலரும் பாராட்டி வருகின்றனர்.